வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஈவினிங் விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வெல்லம் 1 கப் எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு போயிட்டேன். இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வெல்லம் தோசை தான். ஈஸியாக செஞ்சிடலாம். ஏதாவது இனிப்பாக சாப்பிட்ணும் போல் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்ததுன்னா இதை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊற வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு ஒரு ஃபில்ட்ரு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் நிறையவே சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா அது இனிப்பு இன்னும் அதிக சுவையாக இருக்கும். இப்போ அதுலேயே கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1 கப் தான் எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவு போட்டு மெதுவாக நம்ம கலக்கி விட வேண்டியது தான். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஊற்றுறதுக்கு கஷ்டமாயிடும். தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கணும். மெதுவாக கலக்கணும். உடனே அது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு தவா எடுத்து தோசை மாதிரி ஊற்ற வேண்டியது தான். ரொம்ப மெலிசாக ஊற்றினாலும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மீடியமான அளவில் ஊற்றிக்கணும். எங்கள் வீட்டில் எப்போயாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்னைக்கு ஈவினிங் டைமில் தான் கேட்டாங்க. இனிப்பு அவங்கவுங்க இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒருத்தர் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றினோன்னா நமக்கு சூப்பரான ஒரு இனிப்பு தோசை, ஸ்வீட் தோசை ரெடி ஆகிடும். நாங்கள் இந்த தோசைக்கு வெல்லம் தோசைன்னு சொல்லுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு